அன்பார்ந்த நேயர்களே, தினமும் சித்தா என்ற நிகழ்ச்சியில் இன்றைக்கி பொதுவான உணவு முறைகளை நம்ம பார்ப்போம். பழைய அரிசியே நோயாளிகளுக்கும் குழந்தைகளுக்கும் குறிப்பாக முதியவர்களுக்கும் மிகவும் ஏற்ற உணவாகும். எளிதாக செரிமானம் ஆகுவதுடன் உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கின்றது. பச்சரிசியானது உடலுக்கு மிகுந்த வன்மையை தரும். ஆனால் வாதத்தையும் பித்தத்தையும் அதிகரிக்க செய்கிறது. புழுங்கல் அரிசியானது நோயாளிகள் முதல் குழந்தைகள் பெரியவர்கள் என்று அனைவருக்கும் ஏற்றதாகும். எளிதாக செரிமானம் ஆகுவதுடன் உடலுக்கும் குளிர்ச்சியை தருகின்றது. பத்தியத்திற்கும் ஏற்ற உணவாகும். கோதுமையானது பலத்தையும் உடலுக்கு வெப்பத்தையும் கொடுக்கும். ஆனால் வாதத்தை போக்கின்றது. கேழ்வரகானது மெதுவாக செரிமானம் ஆகும். அதை போல வாதத்தையும் அதிகமாக உண்டாக்கும். சம்பாவானது வீரியமும் உடலுக்கு குளிர்ச்சியையும் கொடுக்கின்றது. துவரையானது நெய் சேர்த்து சாப்பிட்டால் உடலுக்கு அதிக பலத்தை கொடுக்கின்றது. மெலிந்த உடலை தேய்ச்சுவதற்கு இது நல்ல ஒரு உணவாகும். பாசிப்பயிரானது ஸ்லேத்துமத்தை போக்குவதுடன் நன்றாக பசியை தூண்டுகின்றது. அதேபோல எளிதாக செரிமானம் ஆகும் உணவு வகைகளில் இதுவும் ஒன்றாகும். உளுந்தானது குறிப்பாக பெண்களுக்கான நோய்களுக்கு சிறந்த ஒரு உணவு ஆகும். குருதி சோகையை நீக்கின்ற ஒரு முக்கிய உணவாக இந்த உளுந்து பங்கு வகிக்கின்றது. பசும்பாலானது நோயாளிகளின் முதல் குழந்தைகள் பெரியவர்கள் என்று எல்லோருக்கும் எக்காலத்திற்கும் ஏற்ற ஒரு உணவாகும். தயிரானது செரிமானத்தை உண்டாக்கி தாகத்தையும் எரிச்சலையும் போக்குகின்றது. ஆனால் மிகுந்த வெப்பத்தை அதிகரிக்கும். மோரானது உடல் வீக்கத்தை போக்கின்றது. உடல் வெப்பத்தையும் பேதி இவற்றிற்கு மிகவும் நல்லதாகும். நெய்யானது உடல் வெப்பத்தை போக்கின்றது. வாந்தி வயிற்றுப்புண் மூலம் வாதத்தை படிப்படியாக போக்கின்றது. நல்ல உடலமைப்பு கொண்டவர்கள் 3 வேளையும், நோயாளிகள் 2 முறையும் சாப்பிட வேண்டும். வாரம் 1 முறை 1 வேளை உணவு மட்டும் சாப்பிட வேண்டும். இதனால் செரிமான உறுப்புகளுக்கு ஓய்வும் உடலில் உள்ள அழுக்குகள் நீங்குவதற்கும் இது உதவியாக இருக்கும். மீண்டும் நாளை ஒரு மருத்துவ குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.